எனக்கு தெரிஞ்சு எல்லா தமிழ் சமுதாயமே வந்து இளையராஜா சாருடைய ரசிகர்கள் தான். அதில் வந்து ஒன்றும் இது இல்லை. இன்றைக்கி என்னென்னா, முதலமைச்சர் அவருடைய ரசனையெல்லாம் வெளிப்படுத்தினார், சூப்பர் ஸ்டார் வெளிப்படுத்தினார், கமல் சார் வெளிப்படுத்தினார், ஒட்டுமொத்த ரசிகர்களும் வெளிப்படுத்தினாங்க. இளையராஜா சார் அந்த அன்புக்கு வந்து பதிலாக நான் வந்து இதை பிரம்மாண்டமாக நடத்துகிறேன், மக்கள் மத்தியில் நான் சிம்பனி பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. இங்கே சிம்பனி பண்ணி காமிச்சார். எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது 8வது ஸ்வரம்னு சொல்லுவேன் இளையராஜா சாரை. ஏன்னா 7 ஸ்வரம் இல்லாமல் மியூசிக் பண்ண முடியாது. அது மாதிரி இளையராஜா சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாராலையும் மியூசிக் பண்ண முடியாது. இனிமேல் வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஒரு தலைசிறந்த மியூசிக் டைரக்டர், அவருடைய ரசிகனாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழக அரசுக்கு. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. இளையராஜா அவர்களுடைய இசையை வச்சு தான் ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த வரக்கூடியவர்கள் வந்து இசையமைப்பாளர். நிச்சயமாக சார், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது. அதாவது சொல்லலாம், நான் வந்து இல்லை, நான் வேறு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்னு சொல்லலாமே தவிர, அந்த தாக்கம் இல்லாமல், அந்த பாதிப்பு இல்லாமல் யாராலையும் பண்ண முடியாது.